பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நம்ம செந்தில் இருந்துட்டு கோமதியோட மனசை ரொம்பவே காயப்படுத்தி பேசுகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம கதிர் இருந்துட்டு, ஆனால் நீங்கள் போகிறதா இருந்தால் கூட போய்க்கோங்க, அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, உன்னை பற்றி நாங்கள் பட போகிறதும் கிடையாது, அதனால் நீங்கள் தயவு செஞ்சு அம்மா கிட்டே இப்படியெல்லாம் பேசாதீங்க. அம்மா பாவம் நமக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம கூடவே இருந்து நமக்கு என்ன தேவையோ ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கவங்க. அம்மா மனுஷன் நோகடிக்காதுன்னு இதுக்கு கண்டிப்பாக நீ அனுபவிப்ப அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னடா கதிர் பேசுகிற, நான் என்னடா சொன்னேன், நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் தானே சொன்னேன், நான் இந்த உலகத்தை விட்டு வா வெளியே போகிறேன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கோமதி இருந்துட்டு, எங்க பாருடா, நீ எப்போ என் புருஷனை பற்றி பேசினியோ அப்போவே நீ போனாலே சரி, நீ போகாமல் இருந்தாலே சரின்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன். தேவையில்லாமல் என் புருஷனை பற்றி தப்பாக பேசினேன், நடக்கிறதே வேற, புள்ளனை கூட பார்க்காம நானே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட செந்தில் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா பேசுகிற, ஆமாண்டா நீ போகிறதா இருந்தால் போய்க்கோ, ஏதோ பெத்த புள்ள திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்கிறானே, என்னமோ ஏதோன்னு சொல்லி நான் பதறி போனேன். ஆனால் நீ எப்போ என் புருஷனை பற்றி தப்பா பேசினையோ அப்போவே உனக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் உறவும் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் மீனாவை கால் பண்ணி வெளியே வர சொல்கிறாங்க. மீனா இருந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. மீனா ஒரு பெரிய லிஸ்ட்டாகவே கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட்டை பார்த்தோன்னே செந்தில் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இது எல்லாமே போய் வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வந்து ரெடியாக வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.